சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் குழம்பு. அதுக்கு நம்ம சுண்டக்காயை பாருங்கள், ஒன்றுக்கு வந்து லேசாக அப்படி தட்டி எடுத்து அதை நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அது வந்து எல்லாம் கருப்பு கட்டிடுச்சின்னு நினைக்காதீங்க, அது இப்படி தான் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள், நீட்டாக இருக்குது. சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள்: கொத்தமல்லி, வெந்தயம், சீரகம், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, சிறிதளவு புளி, அப்புறம் வந்து தக்காளி. இதை வந்து எல்லாமே தேவையான அளவு தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. வந்து நல்லா வாணலில் வணக்கிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வெறும் வாணலில் தான் வணக்கணும். இது தேவையான அளவு. அதே மாதிரி கொத்தமல்லி தேவையான அளவு, இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் வெறும் வாணலில் தான் வணக்கணும். அப்புறம் வந்து ஒரு முடி தேங்காய், வெங்காயம், அது வந்து எண்ணெயில் வந்து நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கணும். இதையும் அரைக்கிறதுலேயே இதுவும் போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் இந்த கடுகு, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, புளி நாங்கள்லாம் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாமே பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன்ல, வெந்தயம், சீரகம், இதெல்லாம் நம்ம சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னேன்ல. நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. புளியும் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். சுண்டைக்காய் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப வந்து இது மருத்துவம் வாய்ந்தது. இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. சுண்டைக்காய் கிடைச்சதுன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த சுண்டைக்காய் வந்து ரத்தத்தின் அளவை வந்து அதிகரிக்கும். நீங்கள் வந்து சுண்டைக்காய் குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம், இல்லை வட்டல் போட்டு கூட சாப்பிடுங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு, சுண்டைக்காய் போட்டுக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயில் வந்து சுண்டைக்காய் நல்லா வணங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். சுண்டைக்காய் நல்லா வணங்கிடுச்சு. தேவையான அளவு உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பாருங்கள், நல்லா வந்து கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு
இறக்கிடுறதா. ரொம்ப குயிக்காக நம்ம வீட்டில் இது ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியானது. மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. தேங்க்யூ.